வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு எந்த ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம்னா, ரீசன்ட் டேஸா சர்ச்சை பேச்சுக்கு உள்ள இருக்க ஒரு என்பிஎஃப்சி ஷேர் பத்தி தான் பார்க்க போறோம். சர்ச்சைக்கு உள்ளான லீடிங் என்பிஎஃப்சி ஷேரா? கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தின்றது ஒரு லீடிங் என்பிஎஃப்சி கம்பெனி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்களோட ஹெட் குவார்டர் வந்து ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. இவங்களோட மெயின் பிசினஸ் என்னன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதா. யார் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்காக ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து இவங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுதான் அவங்களோட மெயின் பிசினஸா இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸா 9.6% கிட்ட கீழே விழுந்து 264 rupees கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பயங்கர கலக்கத்துல இருப்பீங்க. ஏதர் நம்ம அதை பேசாம வித்துடலாமா, ஃபர்தர் லாஸ் ஆகாம தடுக்கிறதுக்காக, இல்ல அப்படியே ஹோல்டு பண்ணிருக்கலாமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. இதையும் தாண்டி நிறைய ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இந்த மாதிரி கிராஷ்ல வந்து நம்ம நிறைய வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு லேட்டர் செல் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்குமான்னு ஒரு ஐடியால இருப்பீங்க. இந்த ரெண்டு பேருக்காகவுமே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோட எண்டில் வந்து ஏதர் செல் பண்ணலாமா, இல்ல ஹோல்டு பண்ணலாமா, இல்ல ஃப்ரெஷ்ஷா பை பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா, இந்த மூன்று கேள்விக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.